நல்லா தான் இருந்தாங்க. நடுவில் இப்போ ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. கோச்சின்னு என்னான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. சின்ன அங்கேருந்து சண்டை போட்டுட்டு வந்தால எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி வர சொன்னாலா? கடங்காமல் இருக்கிறதுனால தான். வீட்டில் வேலையெல்லாம் செய்கிறது கிடையாது. வேலைலாம் அது வேலை பாட்டெலாம் ஒன்றும் சும்மா சொல்லக்கூடாது. நம்ம சரி, நீங்கள் கொஞ்சம் எனக்கு அவர் கூட வாழ இஷ்டம் இல்லை. ஏம்மா? அவர் மனுஷனே இல்லை. அப்புறம் நான் எப்படி தோட்டலா என்னை வந்து பொண்ணாவே சேர் ஒன்று போட்டு பார்த்து நான் கீழே உட்காரணும். இந்த கால் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கால் வச்ச மாதிரி உட்காந்துட்டு மூஞ்ச தள்ளுவார். என்ன நீங்கள் அங்கே உட்காந்துருக்கோம். அங்கே உட்கார் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு ஏன் அன்னிஸ்லேருந்து பார்த்துருக்குறாங்க. எங்கள் அப்பாவோட தங்கச்சி சின்ன வயசுலேருந்தே பார்த்து ஏஜ் அட்டன் பண்ணி 1 மாதம் நான் வீட்டில் இல்லை. மறு மாதம் அவங்க வீட்டில் போய் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். அப்போ கேட்குறாங்க குழந்தை பிறக்கும்போது என் கூட 8 மாதம் குழந்தை எப்படி உனக்கு 10 மாதம் குழந்தைய பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்படி கிளம்புனாங்கன்னா அப்படியே தோட்டலாம் மாறுவார். அப்படியே தோட்டல ஃபோட்டோ எடுத்து வேற ஒருத்தனை கூட போட்டு நான் நெட்டில் போடுவேன் மிரட்டுவார். என்ன எனக்கு அந்த நெட்டில் போடுறதும் தெரியாது. அதையே கொட்டிட்டு கையை முட்டு இதில் எத்தனை சோறுக்குது நீ கரெக்டாக சொன்ன தானே நீ 10 நீனுவான். எப்படி சொல்வீங்க? எடு அந்த பொண்ணுங்களை போய் நான் கூட்டுன்னு விடணுமா, அதுக்கு தான் நீ லைக் பண்ணுவேன் கூட்டுன்னு வந்து விடணும்னுவான். இல்லைன்னா வெளியே தெளிய கேட்டு சாத்திடுவான். அவனுக்கு இங்க இருக்கு கோயில் போனேன். எத்தனை கோயில் போனேன்? எங்க போனேன்? நான் அவனை கூப்பிட்டேன் இல்லையா? எங்க கூப்பிட்டு கூப்பிட்டேனா இல்லையா? கூப்பிட்டேன் என்ன பாக்கல என்ன பாத்துக்கிறேன். எனக்கு நைட்டு 9 மணி ஆத்தாளுக்கு நீ நடிச்சு நீ அப்படியே வேசக்காரெல்லாம் வந்து உன்னெல்லாம் வீட்டுல உன் அக்கா உன் அம்மா சத்தியமா என் பசங்களை இப்ப கூட நிப்பாடு மேடம். சரி, தண்ணி அடிச்சதுன்னா வேற பொண்ணுங்களை எல்லாம் மனைவி 12 மணி நீ அடிக்கவே இல்ல. சரி நீ அடிக்கவே இல்ல. நீ எது பண்ணனால தான் நான் பழி வாங்க கல்யாணம் பண்ணேன்னு சொல்லு. மறந்துட்டியா? வேணா அவனுக்கு கிளாஸ் பேக் எல்லாம் ஓட்டி காமிக்கிட்டுமா? தூங்கி எழுந்து அவன் 50 ரூபாய் தூக்கி போட்டு நீ ஒரு 50 ரூபாய் கிராக்கி சத்தியமா கிடையாது மேடம். அவன் கூட வாழ்ந்து செத்துருவேன். இங்க பொண்ணை வச்சுக்கின்னு எப்படி இருப்ப நீ நல்லா சொல்லிக்குமா. 11 வயசு பொண்ணை வச்சுக்கின்னு அவன் கூட உனக்கு என்ன குறையாம வச்சு. ஆனா அவன் அப்படி கிடையாது. அவன் அப்படி கிடையாம தாண்டி தொட்டேன். உன்னை பிடிக்காம தாண்டி உன் கையில சொத்துனா அப்ப எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க தம்பி வந்து அவளை ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கான். அவளை இருந்தது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் 10 போனா ஏதாச்சும் 10 பார்த்துட்டு வாழே வாழ அதுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.